ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பேக் ஆர் டை. இதை நானும் தான் அவனிஷ் தான் விளாட போகிறோம். சரி வாங்க இந்த கேம் பிளே வீடியோக்குள்ளே போகலாம். சரி, அவனிஷ் தான் இங்கே இருக்கான். வரேன்டா டேய். முட்டை மண்டை எங்கடா அவன் முடியவே காணோம். டேய் என் முடி இந்த கேம் வந்தால் போயிடுதுடா. சரி இப்போ கிரியேட் பண்ணாத கைஸ், சொன்ன மாதிரியே நான் வேறு அக்கௌண்ட்டில் வரேன். அது எங்களோட கிளாஸ்லாம் இருக்குது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விளாட்றேன், ஆனாலையும் கிளாஸ் இருக்குது. ஆல்ரெடி விளாடிருக்கேன். ஸோ எங்கடா ஜெயிலூர் போனால் டேய் நான் கார்னரில் இருக்கேன். எவனோ ஒருத்தன் வரேன். நீ வந்துடு, வெயிட் பண்ணு. வந்துட்டேன். நல்ல வேலைடா. யாரும் வந்துட்டே இருக்காங்க. டே எங்கே வாங்க பாருங்க பாரு. போர் ஏன்டா கிரியேட் பண்ண? நானும் கிரியேட்டே பண்ணலடா. கிரியேட் பண்ணிட்டடா. கிரியேட் வா. ஐயோ டேய் வா வா வா. லீவ். நான் கிரியேட் பண்ணிட்டேன். வா வா வா. வெயிட் பண்ணு. ஐயா ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லி மோட ஆன் பண்ணிக்கிறேன். அதுதான். சேவ் த டவுன். சரி, இங்கே செத்து போன ஜாம்பிஸ்லாம் இருக்குது. இது கிளாஸ்னால எனக்கு இந்த பொருள் ஆல்ரெடி கிடச்சிச்சு. கிளாஸ்னால கிடச்சது? என்னென்ன பொருள் கிடச்சது? அந்த விண்டோ ரிப்பேர் பண்ணுறது. ஓகே பாருங்க கைஸ், ஃபஸ்ட்டே நைட் ஆயிடுச்சு. எதுக்கு ஃபஸ்ட்டு நைட் ஆகுது? ஓ கிளாஸ்னாலேயாடா? தெரியல கைஸ். இந்த பாட்டை கேளுங்களேன், எனக்கு ஃபுல் சவுண்டில் இருக்கிறேன். பயமாக இருக்கு. பயம் கலப்பாக இருக்குதா? நான் ப்ரிப்பேராக அவ்வளோடா சண்டைக்கு. நீ இவ்வளோ பேக் பண்ணிட்டு இருக்க கேட்க. நைட் ஆயிடுச்சுன்னா ஜாம்பிஸ் வந்துடுவாங்க. டெட் ரெல்ஸ் மாதிரியே. டெட் ரெல்ஸே நான் இன்னும் போட்டதே இல்லை. ஆமாண்டா, டெட் ரெல்ஸ்ன்னு சொல்கிற செமையாக லாக் ஆகிற கேம் அதுதான். ஓகே, நைட்டு முடிய போகிறதுன்னு நினைக்கிறேன். முடிய போடுது. இது நெக்ஸ்ட்டு நாங்கள் ராஃப்ட் சர்வைவல் போடலான்னு இருக்கோம். அதுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணோம். அந்த கேமில் நீங்கள் வரணுன்னா இங்கே யூசர் நேம் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஷார்ட்ஸில் நான் டேட்டை சொல்கிறேன். எல்லாமே நீனே பிக் பண்ணிட்டியடா. ஏய் வீட்டுக்குள்ளே கிடக்குறா கொஞ்சோண்டு எடுத்துக்காதும். டிபாசிட் அதுக்கு இந்த கேம் கான்செப்டே சொல்ல வந்துட்டு. அதாவது பையன்னு ஒன்று இருக்கணுங்க, அமெரிக்கன் டிஷ்ஷு. ஆமாம், அதெல்லாம் நம்ம செஞ்சு அதை விற்று காசு கழிச்சு வெப்பன் வாங்கி இந்த ஜாம்பியெல்லாம் அடித்து நம்ம எவ்வளோ டவுனை வந்து சேவ் பண்ணோம். அது எவ்வளோ நாள் ஆகும்டா? தெரில, நீ எப்படி சேவ் பண்ணது தான் தெரில. இப்போது இப்போ எப்படி செய்யணும்னா, ஃபஸ்ட்டு ஜாம்பியை மீட் ஆகணும் இந்த கிரைண்டரில் போட்டு. சரி, இப்போ நெக்ஸ்ட் இந்த இது பேர் என்ன, அந்த பையை எடுத்து தான் இங்கே குக் பண்ணி ஓவனில் போட்டுடணும். இல்லைடா, மிக்சரில் போடணும். மிக்சர் ஆடாது உங்கள் ஊரில்? ஆமாம், ஆக்டிவேட் மிக்சர் தானே கிடைக்கும். மிக்சரில் போட்டு ஒரு பை கிடைக்கும். இது வந்து ராவாக இருக்குது, இன்னும் பேக் பண்ணல. போட்டு இதில் பேக் பண்ணி வரோம். சரி சொல்லிட்டு நீ சீக்கிரமாக நான் லூட் அடிக்க போயிட்டேன். வரா வந்து வருது. அது கொஞ்ச நாள் வராது, ஏன்னா அது பேக் ஆகிட்டு இருக்கோம் நல்ல. ஓகே, இங்கே வச்சுட்டா யாராச்சும் வந்து வாங்கி போவாங்க. சரி வரேன் பாருங்க. வந்து வாங்கடா. பாருங்க, செவரு போய் முட்டிகிட்டு இருக்கான். வந்து வாங்கிச்சா சைடில் பாருங்க, காசு ஏறும். நீ உட்காந்து ஹாயாக சொல்லின்னு இருக்கேன்னா அவங்க உட்காந்து கஷ்டப்பட்டு லூட் அடிச்சுன்னு இருக்கேன். அவங்க வாங்குற ஐடியாவில் இல்லை. சைடில் காசு வந்துடுச்சு. டேய் நீ ஏதாவது லூட் ஏதாவது பேண்டேஜ் என்னால் ஒரு கன்று கூட வாங்க முடியல. வெரி குட், கிளாப் ஹேண்ட்ஸ் பண்ணுங்க. சரி, ஏதாச்சும் ஜாம்பி இருந்தால் அடிக்கணும். இந்த டவுன் ஃபுல்லாக சர்ச் பண்ணால் ஏதாச்சும் ஜாம்பி வருவாங்க. சர்ச் நீ தானே, நான் இப்போ தான்டா ஜாம்பி அடித்தேன். சரி, லூட்லாம் எடுத்துட்டு வா. டேய் நீ தான் எடுத்துட்டு வரணும். நீ தான் கண்டுபிடிச்ச. டேய்
அதுக்கு நீ என்ன ஹாயா உட்காந்து நானே தேடி தானே இருக்கதோ இங்கே ஒரு வீடு கிடச்சிச்சு. சில வீட்லலாம் 2 ஃப்ளோர் கூட இருக்கும். அந்த மாதிரி வீடு பார்த்துருக்கேன். ஆனா நான் பார்த்துட்டேன்னு இருறா அதில் நிறைய ஜாம்பிஸ் இருப்பாங்க. வெயிட் பண்றா. இங்க ஒரு போர் நடக்குது. வெயிட் பண்ண. அங்கே போகுது ஒரு பெருசாக ஒரு டவர் இருக்குது பாருங்க கைஸ். டவருக்கு அப்புறம் டவரா அது? ஒரு செஸ்ட் பார்த்துட்டேன். செஸ்டா என்ன ப்ளூ பிரிண்டா? செஸ்டா சரி நீ ஓப்பன் பண்ணு. இதில் 99 நைட்ஸ் மாதிரி நிறைய எல்லாருமே செஸ்ட் ஓப்பன் பண்ண முடியாது. எனக்கும் செஸ்ட் கிடச்சிச்சுடா. சூப்பர். நைட் ஆயிடுச்சு. இருறா நீங்க வாங்க. இப்போ திருப்பியும் நான் அந்த திகழ் சரி நீ முதல்ல இதுக்கு வா. நான் திகழ் கலப்பு பாட்டை போடுறேன் கைஸ். நான் பேசவா நீ நல்லா பேசாத. சும்மா நல்லா பேசுகிற. அவங்களுக்கு எப்படி புரியும் வியூவர்ஸ்லாம்? நான் பாட்டு போட்டேன். சரி ஆஃப் பண்ணிடுறேன் சவுண்டு. ஐயோ சவுண்டு ஆஃப் பண்ணுறக்குள்ள நான் சொல்றது கேளு. நான் உனக்கு ஏதோ டபுள் டவுன் கண்டுபிடிச்சிருக்கேன். சுட்றா அவனே. நீ என்ன வெட்டியா இருக்கியா? நான் யாரு சொன்னா நான் வெட்டியா இருக்கேன்னு? கொஞ்சம் என் பக்கம் திரும்பி பாரு எவ்வளவு ஜாம்பிஸ் வர. ஐயோ ரீலோட் ஆகுது. குச்சிட்டே அடிக்கிறேன்டா. நான் 3 கை வச்சு ஆடிட்டு இருக்கேன். 3 ஃபிங்கர் கையில் 3 கையெல்லாம் இருக்காது. 3 ஃபிங்கர் வச்சு ஆடிட்டு இருக்கேன். ஐயோ நீ நேரம் பார்த்து வரானே. அவ்வளோதான். டேய் இன்னும் காலையிலேயே ஒன்று இருக்கா. ஆனால் இதில் டே வந்து 4 மினிட்ஸ் பக்கத்தில் இருக்குது. ஆனால் நைட் வெறும் ஜஸ்ட் 55 செகண்ட்ஸ் தான். லாஜிக்கை பாருங்க. எல்லாம் தோத்துருவோம்டா. யார் நம்ம தோப்போமா? அதனால நான் அப்படி தோப்பு வந்தாலும் நினச்சேன் அவங்களே பண்ணியிருக்காங்க. நான் எங்கே இது பேஸு இது இங்கே எங்கே ஒரு செமி டோப்பிஸ்ட்டு. டே நான் அது ட்ராப் பண்ணுதுறோம். நல்ல வேலைடா. டே என்னால் ஒரு கன்று கூட வாங்க முடியலடா. 150 தேவை. ஒரு பை கூட என்கிட்ட 148 இருக்குதுடா. பைய செய்ய போகிறேன்டாரா. உங்ககிட்டே 148 என்கிட்ட 138. அதாவது டாலர் சொன்னேன். கிரைண்டரில் போடுவோம். கிடைக்குது. உனக்கு பொருள் கூடலாம் கிராஃப்ட் பண்ணலாம். ஐயோ திருடிடுவானோ கைடுவான். டே தெரியாம ஜாம்பி மீட் எடுத்து இதில் போட்டேன்டா. இந்த ஸ்கல் மண்டை எதுக்கு தான் இருக்கணும்? இவனை வச்சு நான் என்ன பண்ணுறது? தோ மண்டை ஓடு பாருங்களேன். மண்டை ஓடு. பேச மாட்டியா? பேச மாட்டேன். அடிக்கிறேன். அடித்தா கூட ஒன்றும் ஆக மாட்டேங்குது. சரி அதை அப்படியே விடு. ஏதாச்சும் ஃபியூச்சர் யூஸுக்கு தேவைப்படும். அங்கேயே இருக்கட்டும். மொத்தம் கேமே எப்படி ஆனாலும் தெரியாது. உனக்கு கிடையவே கிடையாதுடா. ஒன்றே ஒன்று எடுத்ததுடா. இதா நீ ஒன்று பண்ணு நான் ஒன்று பண்ணுறேன். என்கிட்ட ஒன்று கூட இல்லை வீட்டு. நீ ஆக்டிவேட் மிக்சர் பண்ணதுக்காக தான் நான் வெயிட். நீ பண்ணுவேன்னு பார்த்தா நீ பண்ணிட்டாலே இப்போ நான் பண்ணுறேன். பேக் ஆகட்டும். அவ்வளோ வச்சுருக்க எனக்கே தெரிலடா. இது பேக் ஆகிடும். கொஞ்சம் பேக் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி கலர் மாறும். அப்போ நீங்கள் எடுத்துக்கலாம். சரி எவனாச்சும் வந்து வாங்கிட்டு போங்கடா. எடுத்துருப்போம். இப்போ நான் எடுத்துக்கிறேன்டா பையன். நீனே எடுத்துட்டால. எடுத்துக்கோ. நல்ல வேலை. இன்னொன்று செய்கிறான். அதை நீ எடுத்துக்கோ. டேய் கிராஃப்ட்லாம் எடுத்து இதுவில் போடுறான். வெயிட் பண்ணுறா. அது போட மூடு வரல. வந்து வாங்கிட்டாங்க. ஸோ இப்போ போய் கன்று வாங்க. நீ எடுத்துக்கோ பைய எடுத்துக்கோடா. அப்புறமா எடுத்துக்கிறேன். இப்போ நான் போய் கன்று வாங்குறோம். நானே எடுத்துக்கிறேன். டேய் சரி நான் ஒரு பைய எடுத்துட்டு உனக்கு 2ஆ செஞ்சு வைக்கட்டா? ஹாப்பி. என்கிட்ட கன்று இருக்குது. ஐயோ தெரியாமல் சுட்டு. ஆனால் அன்லிமிட்டட் புல்லட் தான்டா. ஆமாம் திருப்பி ரீலோட் ஆகும். டெட் ரேல்ஸ் மாதிரிலாம் லிமிட் கிடையாது. டெட் ரேல்ஸ் பற்றியே சொல்லிட்டு இருக்கேனே. விளாடுது இல்லைடா. இருக்கும் டெட் ரேல்ஸ் மாதிரி. ஆனால் டெட் ரேல்ஸ் ட்ரிங்க்ஸ்லாம் இருக்குடா. ட்ரிங்க்ஸா? டே நீ நடக்கிற ட்ரிங்க்ஸ். சரி இந்த வயசுலலாம் எதெல்லாம் நினைக்கலாம் பாரு. பாருங்க மண்டையில கேரட்லாம் இருக்குதா? உங்ககிட்ட இருந்து கேரட் கொடுப்பாங்க. கேரட் நீ கொஞ்சம் சண்டை போட்டு நிறு. நான் இங்கே பைய மேக் பண்ணி வைக்கிறேன்.
என்னடா இவன் மண்டையில் ஏதோ நான் ஆணி அடிச்சிட்டு போற. ஏன்னா கார்பெண்டர் ஏதோ வேலை பண்ணும்போது மண்டைக்குள்ள அனுப்பிச்சா போனாலும் தக்கா கேரட் சாப்பிட்டு இவன் மண்டைக்குள்ள போயிடுச்சு போல. நிறைய செமி ஆட்டோ பிஸ்டல்னு சொல்லிட்டு ஆட்டோவாக ஆக மாட்டேங்குதுடா. நீ ஆட்டோ மோட் ஆன் பண்ணும். ஆட்டோ எனக்கு ஆட்டோவில் தான்டா ஆகுது. அப்படியே நான் ஷூட்டே பண்ணலாம். அப்படியே அப்படியே பாருங்க. அப்படியே நான் எதுவுமே பண்ணல. அப்படியே ஸ்க்ரீன் தான் திருப்பினா அதுவே சுடுது. நான் சுடல. ஆட்டோ மோட் எப்படி ஆன் பண்றது? எனக்குலாம் தானாவே தான்டா சுடுது. நான் ஆனே எனக்கு இதுக்கு பேர் செமி ஆட்டோ பிஸ்டல் தானே. செமி ஆட்டோ பிஸ்டல் மீனிங் என்ன? அடா ப்ரோ ஒரு செஸ்ட் யாராச்சும் தெரிஞ்சா சொல்லுங்க. டேய் இப்போ அச்சிங்க வாடா. 2 டவுன் காட்டணும்டா. ப்ளூ பிரிண்ட் இருக்குதுடா. வரேன் இரு. எங்க ஏதோ அங்க இருக்கு. ஆமா வேகத்தில் நடக்கணும். இது பாஸ் பண்ணிட்டு தான் நடந்து வரணும். 2 டவுனானே முதல்ல தர. ஓகே இதுதான் ப்ளூ பிரிண்ட்டு. 2 டவுன்லாம் இல்லை. இதுதான் ப்ளூ பிரிண்ட் பார்த்துக்கோங்க. நான் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறேன். நீ எடுத்துக்கோ. இப்போ எதுக்குடா? சரி இப்போ மறுபடியும் ஆமாம் மாதிரி பேச போனோம். ஓகே வந்தாச்சு. உங்களாம் கலெக்ட் பண்ணி மிக்சரில் போடணும் ஃபஸ்ட்டு. உனக்கு யார் 2 பை செஞ்சு வச்சிருக்கேன். எடுத்துக்கிறேன். இல்லை எல்லா பையுமே இதோ நம்ம டெப்பா ஏதோ விற்கிறதுக்கு வைக்காம சேர்த்து வச்சு விற்றா தெரியலையே. சேர்த்து வச்சு விற்றா நிறைய காசு கிடைக்கும்ல. போடா. காசு இங்கே இருக்கட்டும். ஒன்று வேணா இங்கே இருக்கட்டும். நான் எந்த வச்சிடுறேன். எந்தெல்லாம் இங்கே இருக்கட்டும். டேய் இது தெரியாம பேக்கே பண்ணாம ஒரு பை வச்சுட்டேன்டா. சில பைய சரி என்னாச்சு அதுக்கு? நானும் 2 நாளா விற்கவே இல்லையேன்னு பார்த்தா பேக்கே பண்ணல நானு. என்னடா இது பாதாம்லாம் வருது. பாதாம் பால் மாதிரி இருக்குது. ஆனியன் இல்லை இது எங்கள் ஊரில் எப்படி தான் ஆனியன்னு சொல்கிறாங்கன்னு தெரில எனக்கு. ஆனியன் சொல்லாம பின்ன என்ன சொல்லுவாங்க? ஏதாச்சும் எக்ஸ்பிளனேஷன் இருந்தால் யாராச்சும் சொல்லுங்க கமெண்ட்ஸில். ஆமாம் உனக்கு எக்ஸ்பிளனேஷன் சொல்லுவாங்களா? எக்ஸ்பிளனேஷனு வேற என்ன சொல்லுவாங்க? அகிலே சொல்லி இடியட்டுன்னு சொல்லுவாங்க. சொல்ல மாட்டாங்க. ஃபஸ்ட்டு கால் பண்ண நிறுத்து சண்டை போடாம. ஐயோ ஆட்டோ டொரண்ட்னு ஒன்று வச்சு அது எங்க? அதை நான் இன்னும் கிராஃப்டே பண்ணலடா. வெரி குட் ப்ராப்ளம்ஸ். ரீலோடா? ஆமா ரீலோடா. அவரு வெக்காம வாய் கூசாம சொல்ற. ஏன் வாய் கூசாம சொல்லக்கூடாதா? வாய் நகரும்டா பேசும்போது. இப்போ கூட நான் பேசும்போது வாய் தானே காமெடிலாம் பண்ணாங்கடா. இங்கே போய் 2 சாமி அவங்களே சண்டை போடுறாங்கடா. இப்போ நானே தான் மேனுவலாக சுடுறேன். டேய் ஹெட் ஷாட்ரா. மெட்டல் பக்கெட் கிடைக்குது. இவன் குஞ்சு மணிலே அடிச்சிட்டேன். நீ அவனை அடிச்சிட்டு குஞ்சு மணிலாம் சொல்லாதடா. யார் அது? 2 பேர் சேர்ந்து வராங்க. தெரியாது. என்ன என் காசு 532. ஓகே 532 இருக்கட்டும் 0 இருக்கட்டும். இந்த ஸ்கிராப்லாம் எடுத்துக்கணும். ஃபுல்லாக லூட்டாக இருக்குடா. என் பையெல்லாம் அங்கேயே தானே இருக்குது. ஒரு கன்று 16,000 ரூபா. ஆமாம் அதுக்காக தான் நானே சேர்த்து வச்சுருக்கேன். டேரக்ட் ஆமாம் வாங்கிட்டா இல்லைனா ஏதோ பேண்டேஜ் வாங்கட்டா? ஃபஸ்ட்டு அது செஞ்சியா இதுவே? நான் செஞ்ச வித்து காசே பார்த்துட்டேன். எங்க டரட்டே எங்க காணும்? நீ முதல்ல டரட்டே ஆகல. நீ தானே எடுத்த. டேய் தம்பி அது கிராஃப்ட் பண்ணணும்டா. அது கிராஃப்ட் பண்ணும். ப்ளூ பிரிண்ட் கிடைச்சாதான் நம்மளால கிராஃப்ட் பண்ண முடியுமா? ஆமாம் ப்ளூ பிரிண்ட் வந்து கிடைச்சா உடனேலாம் கிராஃப்ட் பண்ண முடியாது. அதுக்கு தேவையான மெட்டீரியல் தேவையில்ல. என்னென்ன தேவை? போட்டிருக்கோண்டா. இருடா சில பேண்டேஜஸ் வாங்கியிருக்கேன். ஏதோ டின்னர் ஏரியாவில் கொட்டுறேன்.
இது ஜாம்பி ஆச்சு இது. ஃபஸ்ட்டு என்னோட இதுலாம் போடுறேன் லூட்லாம். நான் சில வச்சு கிராஃப்ட் பண்ணுறேன்டா. அதை இருக்குதா பண்ணி ஆட்டோ டரட்டு இல்லை கிளாஸ் லாக்டா. டேய் 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 டி லாக்டுன்னு காத்துடா. இன்னும் லைட் கொஞ்சோண்டு ஸ்க்ராப்பு தேவைடா. 3 ஸ்க்ராப் தேவை. 3 ஸ்க்ராப்பா? உடன் ஸ்டூல் இருக்குது என்கிட்ட 8 ஸ்க்ராப். அது ஆமா நான் எடுத்துருவா. ட்ராபிக்கல் ப்ளூபெரி பை போடுறேன் பாருங்க. போட்டேன் 19 வுட்டு. சீ 11 ஸ்கிராப்பு. கேண்டி ப்ளூபெரி பை. நீ முதல்ல கிராஃப்ட் பண்றா. நீனே பண்ணு. என்ன போகுது? நான் தான் பண்ணுவேன். அட்வான்ஸ்டு டரட்டா அது? ஓ ஆட்டோ டரட்டா. பண்ணிட்டேன். இங்க பாரு மலை. ஐயா கீழே வந்துருச்சு. இப்போதான் கைஸ் இப்போ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அவனில் போட போகிறேன். வச்சுட்டேன். டேய் இங்கேருந்து 2 பையை காணும். டெபாசிட் 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 டெபாசிட். டேய் இருடா நான் பை மழை கொட்டுதுடா. கொட்டாதுட்டோம். நான் வந்து பிரேக் ஆகட்டும். சொல்லு. இது வாங்கிட்டா டரட்டாமோ? நீ எது வேணா வாங்க. ஐயோ நைட் ஆயிடுச்சு கைஸ். ஓகே இதோ டரட்டா பாரு. கரண்டா மட்டும் ஏமி அட்டாக் பண்றாங்கடா. டேய் காப்பாத்துடா. வந்துட்டேன். நான் எங்க ஸ்பானாவை எதிர்பார்க்கவே இல்லை. டேய் நான் பதட்டத்துல எங்கெங்கயோ சுடுறேன்டா. ஐயோ ரீலோட். செத்து போ. இங்க வாயா நீனே. தம்பி எங்கெல்லாம் வேலை. நீங்க வா. ஐயோ பாவம்டா ஜாம்பி. ஐ ஃபீல் பேட் ஃபார் ஜாம்பின்னு சொல்ல முடியாது. ஏன் நான் என்ன ஐயோ எல்லாரும் டரண்ட் பக்கத்துல கூட்டிட்டு வாடா. டரண்ட் பக்கத்துல காலியா? ஆமா இல்ல அவ்வளவுதான் 8 செகண்ட் தான்டா. ஏன் ஒன்றும் இருக்குடா. நிறையவே இருக்குடா. 85 இருக்குது. அவங்களே பண்ணிட்டோம். டெபாசிட் எனக்கு காசு கொட்ட போடுதுடா. ஐயோ நான் பார்க்கல. நீ வேணா பார்த்துக்கோ. வியூவர்ஸ்க்கு இதை வேற ஸ்கிப்பே பண்ண முடியாதுடா. ஜெய்க் பார்ப்போம். இன்னும் எதுவுமே வர மாட்டேங்குது. இந்த சிக்கன் ரோ போன வாட்டி விளையாடப்போ வந்துச்சு தானே? ஆமாம். இப்போ நான் லூட் அடிக்க போகிறேன்டா. ஓகே ஃப்ரிட்ஜா நீ டரண்டாம வாங்கல? எங்கன்னா காசு சேர்ந்துட்டு இருக்குது. பெருசா ஒரு ஃபோர்ட் மாதிரி என்ன இருக்குடா. வரியா? இரு வரேன். ஒன் ஷாட்லேயே செத்துறாங்க எல்லாருமே. டம்மி பசங்க. நான் இருக்கிற ஏரியாவை பாரு. வெயிட் பண்ண ஒரே ஒரு நிமிஷம். டரட்டில் மட்டும் ஆமாம் வச்சணும் ப்ளீஸா. இந்த ஃப்ரிட்ஜில் ஏதாச்சும் இருக்குதா? என்ன ஆப்பிள் இருக்குது ஃப்ரிட்ஜுக்குள்ளலாம். எங்கே இருக்கா? மேலே பாரு. காட்டுக்கு பாரு. பார்த்தேன். டேய் 600 ஆமாம் இருக்குதுடா டரட்டில். கைஸ் இதான் இப்போ நாங்கள் போகிறோம். டே வாடா. கண்ணு கூட ரெடி தான். டேய் நல்ல கன் எடுத்துன்னு வரலாமா? என்கிட்ட 1500 இருக்குது. என்கிட்ட 2186 இருக்குது. டேய் பரவாயில்ல. ஏதாவது நல்ல கன் வாங்கலாமா? 1000க்கு ஒரு கன்று வாங்கலாம். இந்த பொருள் இந்த ஏரியாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இரு நான் நிற்கிறேன். நீ போயிட்டு கன்று வாங்கிட்டு வா. நீ அதுக்கு நெக்ஸ்ட்டு நீ இல்லை நான் கன்று வாங்கிட்டு வரேன். டீல் ஓகேவா? ஓகே இல்லை அப்புறமா பண்ணிக்கலாம்டா. ஓகே பாஸ் பண்ணி போகிறேன். இதுக்கு கைஸ் நைட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போது ஆயிடுச்சு.
பெரிய விஷயம் இல்லை. ரிவால்வர் இதோ வந்துட்டாங்க. நான் வேற கன்று பர்ச்சேஸ் பண்ணிருக்கேனடா. அதான் கன்று வாங்கிட்டேன். டரட் எடுத்துன்னு வருது. டரட் இங்கே தான் இருக்கா. 633 ஆமோ இருக்குது. நான் தான் அவ்வளோ ஃபில் பண்ணேன். ஐயோ பின்னாடி ஒருத்தன் ஸ்பான் ஆவறான்டா. ஏய் என் பின்னாடி தான். ஒரே இடத்துல நிக்காதடா, ஓடிட்டே இருக்கணும்டா. இரு எல்லாத்தையும் டரட் கொண்டு வா. டரட் கொண்டு வா. டரட் பக்கத்துலயே நிக்கலாமா? டரட் பக்கத்துல நின்னா டரட் பின்னாடியே ஸ்பான் ஆவறாங்க. அப்புறம் நான் டரட் பின்னாடி நிக்கிறேன், நீ டரட் முன்னாடி நில்லு. சரியா? நான் உள்ள நிக்கிறேன். நீ ஏன்டா இப்போ டரட் விட்டு போன? டேய் அவங்க பக்கத்துல ஆறாங்கடா. நீனா பக்கத்துல நின்னாடி. டேய் என் ஹெல்த்தே எல்லோல இருக்குதுடா. ஏய் காலையில ஆனா ஃபயர்ல செத்துறாங்கடா அவங்க. அதான் மாஞ்சிடுறாங்க. இப்போதான் எனக்கு ஜாம்பியோட ஒரு டிஸ்அட்வான்டேஜே புரியுது. இது அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ். ஏன்டா அவன் அழுவேடா. என்ன சத்தம் கேக்குது? ஏய் டரட் ஏதோ சுட்டுன்னு இருக்குதுடா. ஏன் கேக்டஸ் ஆள வந்துச்சு. இந்த கேக்டஸ்லாம் நகருமா? தெரியலையே. அந்த கேக்டஸ் எடுடா. கேக்டஸ் எடுத்துட்டியா? எடுக்கல நீனே எடு. இதை எடுத்து கிரைண்டர்ல போடலாம். பேண்டேஜ் வாங்கிட்டா வேணாமா? டேய் பேண்டேஜ் வாங்கிட்டா. வேணா வாங்கிக்கோ, வேணா விடு. கேக்டஸ் போட்டேன். இதோ இதுதான் கேக்டஸ் கிடைக்குது. கேக்டஸ் கட்ஸ்னு. இது என்னது? டேய் நீ காசை சேர்த்து வைக்காம கொஞ்சமாச்சு செலவு பண்றா. சரி டேய் ஈஸ்ட்னு ஒன்று கச்சிருக்கடா. ஈஸ்ட் எனக்கு தெரியும். இந்த பிரெட்லலாம் ஏதோ ஒன்று லிக்விட் ஏதோன்னு போடுவாங்க. ரெக்கார்ட் ஆயின் இருக்குது. ஆமாம் சரி. ஃப்ளஃபி ஃப்ரூட்டி பை $373. டேய் சும்மா இருக்கிற அப்போ ரெக்கார்ட் பண்ணாதடா. சரி இப்போ கொஞ்ச நேரம் பாஸ் பண்ணி. கைஸ் நான் ஒரு நைட்டே ஸ்கிப் பண்ணிட்டேன். உங்களுக்கு காட்டல. போர் அடிக்குமே அதான் காட்டல. எனக்கே போர் அடிக்குதான் அடி. ஆனால் நாங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் டவுனுக்கு போகிறோம். அப்போ காட்டினால இதில் நான் ரெண்டு மட்டும் எடுத்துக்கிறேன்டா. சரி இத்தனை பைசா நம்ம டிஸ்கவர் பண்ணியிருக்கோம். நான் குஜன் போடுறேன்டா. இரு அது பேக் ஆகுடா. இல்லை நான் ரெண்டு மட்டும் எடுத்துக்கிறேன். 2 தானே? ஆமாம். அவ்வளோதான். ஓகே நிறைய பை செஞ்சாச்சு. என்கிட்ட ஏற்கனவே $800 இருக்குதுடா. 304 வந்துருச்சுடா. 4000 வந்துருச்சு ஒரு செகண்ட்ல. எல்லாத்தையும் கிராஃப்ட் பண்ண போறேன். முதல்ல என்னமோ நீ கன்று வாங்க போறேன்னு சொன்னல. அட்வான்ஸ் ஆட்டோ டரட் வாங்க முடியாது. ஆட்டோ டரட் இன்னும் வாங்க காசு இல்லை. 3000 வந்துச்சுடா. டேய் நைட் ஆகும்போது டோர்லாம் மூடிடுங்கடா. டோர் சரி நான் அயன் டோராக மாற்றிட்டேன். எங்கன்னா 5000 இருக்குடா. இந்த மாதிரியாடா? எனக்கு ஒரு ஐடியா. எங்கேயோ கேம்ப் பண்ணலாமா? டேய் என்கிட்ட 2 லாஸ்ட்ல இருக்கிற 2 கன்று மட்டும் வாங்க முடியாதுடா. என்னென்ன எவ்வளோ 1000 கன்று வாங்கிடுறேன். இதுக்கான ஆமோ எதிராக வாங்குறது. அதனால் கன்னுக்கு தானே அன்லிமிட்டட் ஆகும். டரட் மட்டும் ஒன்று வாங்க காசு இருந்தா. இதுக்கு நிறையவே இருக்குது காசு. டெபாசிட் கலெக்ட் டோட்டல் கார்ட் எல்லாம் வருது. இப்போது 750 வருது. இன்னும் ஒன்று போட்டுக்கிறேன். 1000 வருது கைஸ் கார்ட்டு. வீடு ரொம்ப நேரம் போயிட்டுருக்கோம். அதனால நாங்கள் அப்பப்போ கட் பண்ணி கட்டுறோம். நீங்கள் வேணா சும்மா நல்ல அப்படியே அந்த ரெட் லைனை தள்ளி விட்டு பாருங்கள். அதோட ஸ்கிப் பண்ணி பாருங்கள். டேய் இப்போ பாஸ் பண்ணிடுறா. அதோ நம்ம ரெக்கார்ட் பண்ணு. ஓகே கைஸ் நைட் வந்துருச்சு. இங்கே பார்த்துக்கோங்க. நாங்கள் இந்த வாட்டி கேம்ப் பண்ணுறோம். எந்த மாதிரிலாம் அந்த டோர் திறந்து கூட அவங்க வருவாங்க.
ஆனால் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான டோரு. வரட்டும் பார்த்துக்கலாம். பாத்தீங்களா கைஸ் வெளியே எழுத்து குறையுது பாருங்க பாருங்க. டரட் டரட் இங்கே காட்டுறேன். த ஹெல்ப் ஆஃப் டரட் நானும் சொல்கிறேன்டா. என்ன விண்டோவே வச்சு வந்துடுவாங்கடே. விண்டோ உடச்சிடாங்கடா. உடச்சிட்டாங்களா? உடைக்க போகிறாங்க. நீனும் சுடு. நீனும் சும்மா இருக்க. ஒரு விண்டோ உடைக்க போகிறாங்க. வந்துட்டான். ஐயோ இதான்டா நான் எல்லா விண்டோவுக்கும் வாங்கி ஒரு ப்ரொடெக்ஷன் போடணும்டா. சரி நீ அப்படின்னா எல்லா பையன் நீனே எடுத்துக்கிறியோ? அதுக்கு தான் அந்த ப்ளூ ஸ்கிராப்லாம் தேவை. அதான் முடிஞ்சிச்சு. செத்து போ. தெரிந்தா வச்சிருப்பேன். லாஸ்ட் ஒன் ஹெல்த்ரா. ரிப்பேர் பண்றேன்டா எல்லாத்தையும். எதுக்கு வேற காசு குறையும். டே பையெல்லாம் செய்யடா. பை செய். ஓகே பாஸ் பண்ணிடுறேன். ஓகே இப்போ அவன் இருக்கான். ஆமாண்டா. என்கிட்ட காசே இல்லை. அவ்வளோவா இல்லை. அவன் என்னதான் இது என்ன அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னமோ காசு வேணுமா? கஷ்டப்பட்டோம் நாங்கள் இதுவே செய்யறதுக்கு. அவங்க விண்டோ வச்சுட்டு வந்துட்டாங்க. ஸோ நான் சரி பண்ணிட்டேன்டா. ஒரு $6 அந்த மாதிரி கேட்பாங்க. அந்த மாதிரி அவ்வளோதானா? $6 $10 அந்த மாதிரி கேட்பாங்க. குவாலிட்டி அந்த அயன் போட்டிருந்தா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. ஓ நான் ரிப்பேர் கிளாஸ் நீ எடுத்துன்னு வந்தது தானே? புதுசாக ஒரு ரெசிபிடா. ட்ராபிக்கல் ஃப்ரூட் பை பேக் பண்ணு. இதை பேக் பண்ணிட்டேன். இன்னும் $1115 இருடா. 3 பை லாஸ்ட்டாக இருக்குது. இதெல்லாம் ரொம்ப அதிகமான விலையாக இருக்குடா. என்னது? நானும் ஒன்று எடுத்துக்கிறேன். நான் ஒன்று ட்ராப் பண்ணுறேன். ஓகே தேங்க்யூ. எனக்கு ஒன்று கொடு. நீனே எடுத்துக்கோ. அதெல்லாம் $209 இருக்குது. அதையும் நீனே எடுத்துக்கோ. நான் கீழே போட்டிருக்கேன் பாரு. எடுத்துக்கோ. நான் ஒன்று எடுத்துக்கிறேன். இது எந்த பர்பிள் கலர் வந்து அந்த ப்ளூ கலர் ஸ்டிக்கி ஃப்ரூட்டி பை எந்திரா. அது என்ன கலரு? கரெக்டானது எடுத்தேன். கீழே ஒன்று போட்டிருக்கேன் பாரு. இதே எடுத்துக்கோ. எடுத்துக்கோடா. எங்க இருக்குது? இதோ இங்க கிடக்கு பாரு. நான் நிக்கிறேன் பாரு. இங்க பாரு. ஓகே ஓகே. ஆனா இது எல்லோனால தான் சர்வே பண்ணோன்னே டவுட்டு தான். நாங்களே எதுவும் குத்து மதிப்பாக விளையாடிட்டு இருக்கோம். எவ்வளோ முடியுமோ சர்வே பண்ணுறோம். சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதானே டவுட்டு தான். சாகிறது ரொம்ப ரேர். நாங்கள் லஞ்சா போயினேன். ஏன்னா நைட் ஆயிடுச்சுடா. ஆமாம். டோரை முடு. முட்டினேன். கைஸ் ஐ திங்க் இந்த கேம் வந்து பார்ட் 4 வரைக்கும்லாம் போகணும்னு நினைக்கிறேன். வெளியே இதோ இந்த விண்டோ உடச்சு வராங்கடா. நீங்கள் ஒரு பனானா சாம்பி வந்துட்டாங்க வச்சு வந்துட்டாங்க ஒரு விண்டோவை. சுடு. நிறைய டிப்ஸ் சொல்கிறான் இந்த கேமில். ரிப்பேர் கிளாஸ் எடுத்துன்னு வந்ததுனால தான் இவனால் எல்லா பொருட்களும் ரிப்பேர் பண்ண முடியுது. கண்ணை தெரியாமல் கீழே போட்டுடா. ஆனால் என்னால் அப்படி பண்ண முடியாது. ஸோ என்கிட்ட கிளாஸ் வாங்கலாம் தான். அது 20 இது வாங்கினமோ 20 காயின்ஸ் லாபியில் கிடைக்கும். செத்தோன்னா அப்புறமா பார்ட் 4 பார்ட் 5ல் காட்டுறேன். பார்ட் 4 இல்லை ஏதாவது சார்ஜில் போடுறேன். இல்லைடா நம்ம எவ்வளோ நாள் சர்வே பண்ண முடியும் பண்ணலாம். ஏன்னா அவ்வளோ நாள் நாங்கள் பாட்டு 4-5 மணி நேரம் பண்ணிட்டு போயினே இருக்க முடியாது. அதாவது என் ஹார்ட் பாரே ஃபுல்லாகிடுச்சுடா. அதாவது இன்வென்டரி. ஒரு சேவரி பை. ஹார்ட் பார் ஃபுல்லுனே வருது. டொமேட்டோ. நான் டொமேட்டோ இல்லை பொட்டேட்டோ. நிறைய ஜாம்பிஸ் இருக்குது. நம்ம லூட் அடிச்சா செட்டில்டு கை. வெஜ்ஜி பொட்டேட்டோ பையனு ஒன்று புதுசாக ரெசிபி. ஒரு வாட்டியும் புது ரெசிபி தான் டிஸ்கவர் பண்ணுவோமா? ஒரு டோர் ஓப்பன் பண்ணலாம்டா. கஸ்டமர்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு போகணும். அவங்களே தொடர்ந்து வந்து வாங்கிப்போங்கடா.
இதுடா நான் வந்து இதெல்லாம் ஏதோ டெபாசிட் பண்ணுறேன். சரி கொஞ்ச நேரம் பாஸ் பண்ணிக்கிறேன் ஒரே ஒரு டேக்கு மட்டும் கைஸ். ஐஸ் செத்துட்டோம். அதான் வருத்தமாக இருக்குது. நாங்கள் அந்த ஃபோர்ட்டு பார்த்தோம், அது கூட காட்டலாம்னு நினச்சோம், ஆனால் காட்ட முடியல. ஆனால் நெக்ஸ்ட் டைம் அதுக்குன்னே தனியாக பண்ணலாம் கைஸ். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிச்சிட்டு பாய்.